முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை 4 மாதங்களுக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது கூறியிருக்கிறது. செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக விரைந்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் அந்த வழக்கில் தொடர்ச்சியாக மனு தாக்கல் செய்து அந்த வழக்கு கால நீட்டிப்பு என்பது செய்யப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை நேரமுடைய செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன, ஏன் இது போன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது? தேவபிரியன் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே அவருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் அவர் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தார். ஏற்கனவே அவருடைய ஜாமீன் மனுவை மறுத்த உயர்நீதிமன்றம் இவருக்கு எதிரான இந்த வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த விசாரணை இன்னும் தொடங்கவில்லை. எனவே இந்த விசாரணையை முடிக்க மேலும் 4 மாதம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு ஒரு கடிதம் அனுப்பியது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு வழக்கானது இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பை பார்க்கும்போது விசாரணை நீதிமன்றத்திற்கு கால வரம்பு நிர்ணயித்து உத்தரவு பிறப்பிக்கிட்ட மறுநாள் விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த ஒரு காலவரமும் நிர்ணயிக்க கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை குறிப்பிட்டு சொன்னார்கள். இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவை மதிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி இந்த மனு மீது மனுக்களாக தொடர்ச்சியாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல். தகவலுக்கு நன்றி மதன்.